அது உண்மைதாங்கண்ணா. சுதீஷ் அண்ணா அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கே சொன்னாங்க, டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும், அதன் பிறகு நீங்களாம் வரணும். அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும், இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷ் அண்ணன் கட்சியிலிருந்து சொன்னாங்க. அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது, இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க. எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். முதலாம் குரு பூஜை விழாவுக்கு 1 கிலோமீட்டர் பேரணி கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றாங்க. இத்தனை தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்க. இத்தனை தொண்டர்களை நீங்கள் ஒரு பேரணியில் அமைதியான வழியில் கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அதற்கும் வழி கொடுக்கலன்னா தொண்டர்கள் எல்லோரும் சிதறி சிதறி வெளியே இருக்கிறாங்க. அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதை சரியாக ஹேண்டில் பண்ணல. அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கலைஞருக்குலாம் வந்து பேரணி நடத்த அனுமதி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துல ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் இருக்கு. நான் பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பார்க்குறேங்கண்ணா. முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேரணி. அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல. 1 கிலோமீட்டர் கேட்குறாங்க. அது இந்த பாலத்து மேலே ஏறி இறங்கணும். டிராஃபிக் அழகாக டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிகை கொடுக்குறாங்க. இது முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாமல் இருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆளும் கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து இன்னைக்கு காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க. அதனால் காவல்துறை இனியாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். காவல்துறை காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இன்று ஒரு நாள் முழுவதும் கேப்டனுடைய நினைவை என் மனதிலே கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன். ஏன் அந்த 6 to 6ன்னு நீங்கள் நினைக்கலாம். கேப்டன் நம்மை விட்டு பிரிந்தது சரியாக 6:10க்கு. எனவே அதை நினைச்சாலே எனக்கு மிக மிக துக்கமாக வருது. அதனால் இந்த 12 மணி நேரம் தலைவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இனி எப்போதுமே மக்களுக்காகவே வாழ்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனித ஆத்மாவாக இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருக்காங்க. நிச்சயமாக நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாளை தொடங்கிக்கிட்டிருக்கோம். எனவே நிச்சயமாக வருங்காலம் தமிழ்நாட்டில் கட்டாயம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தில் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேடம், அதே காவல்துறை நம்மளுக்கு அனுமதியும் பேரணிக்கு அனுமதியும் மறுத்திருக்காங்க. அது வந்து நம்ம முறைப்படி காவல்துறையை அணுகி இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம், அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள், பார்த்தசாரதி அவர்கள், நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று பலமுறை வந்து அணுகி அனுமதி கேட்டாங்க. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு வந்து அமைதியான முறையில் நாங்கள் வந்து நடத்தி இருக்கிறோம். எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தேமுதிக. அதனால் சட்டம் ஒழுங்கை மீறி என்றைக்கும் நாங்கள் வந்து செயல்பட மாட்டோம். ஏன்னா கேப்டன் வந்து எங்களை அப்படி தான் இராணுவ கட்டுப்பாட்டோடு எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இனி வருங்காலங்களும் அப்படி தான் இந்த கழகம் இயங்கும். எனவே அமைதி பேரணியாக நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்குக்கு எந்த ஒரு சீர்கேடு இல்லாமல் இன்னைக்கு தலைவருடைய நினைவாஞ்சலியை அமைதியான முறையில், அகிம்சை முறையிலே நாம் வந்து செய்திருக்கிறோம். அதற்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து. பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுதான், இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், அமைதி பேரணி தான். ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்தவங்க அத்தனை பேருடைய வாகனங்களையும் நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடைப்பயணமாக நடந்து இங்கே கேப்டனுடைய ஆலயத்துக்கு வரப்போகிறோம் என்று தான் நம்ம தெரிவித்தோம். இதை அவங்களே அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் வந்து சிறப்பானதாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனாலும் அனுமதி மறுக்கப்பட்டது, தடுத்தாங்க.
இருந்தாலும் நாங்கள் சொன்னதுக்கேற்ப அப்புறம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து எங்களுடைய நடைப்பயணத்தை அப்படியே தொடங்கணும், பேரணியை அப்படியே வந்து அமைதி முறையில் இங்கே வந்து அடைஞ்சோம். அது அவங்களே கொடுத்திருந்தா இன்னும் மிகச்சிறப்பாக வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும் கூட. மேடம், நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த விஷயத்த? ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தாரு, மிகப்பெரிய நடிகரா இருந்தாரு, அவருக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துறீங்க, ஒரு அனுமதி கேட்கறீங்க, மறுக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதே அமைச்சர் வந்து இதை ஊதி பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ அதிமுக திமுக எல்லாமே அவங்க தலைவர்களுக்கு அமைதி பேரணி போகும்போது கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு செல்வ பிறந்தீங்க, அதாவது காங்கிரஸ் கமிட்டி செல்வ பிறந்தீங்க ஒரு அமைதி பேரணி, ஒரு பேரணி நடத்துறாரு, அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ 4 தலைவர்கள் பீச்சில் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நினைவு நாள் வரும்போது அமைதி பேரணி அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் அவங்க அனுமதி பெற்று பேரணி செல்ல, அமைதி பேரணி செல்ல கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. அதே வகையில் இது கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலி. ஏன்னா இது கேப்டன் நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய தலைவராக அத்தனை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக வாழ்ந்து காட்டியவர் தான். அதனால தான் நாங்கள் வந்து என்றைக்குமே சட்டம் ஒழுங்கை மீற மாட்டோம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். இந்த அமைதி பேரணிக்கு ஏன் அனுமதி அவங்க கொடுக்கல என்பதே எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அது எங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக இது வந்து அரசாங்கமே இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால், இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து அத்தனை தலைவர்களுமே இது எங்ககிட்ட சொன்னாங்க, அரசாங்கமே அனுமதி கொடுத்திருந்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நல்ல பேர் வந்திருக்கும், எல்லாராலையும் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருந்திருக்கும். எதற்காக இந்த அமைதி பேரணியை தடுத்தாங்க என்பது எங்களுக்கு புரியல. இதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். உடனே அமைச்சர் ஊதி பெருசாக்காதுன்றாங்க. நாங்கள் எதையும் ஊதி பெருசாக்குறவங்க கிடையாது. நாங்கள் எங்கள் உரிமையை கேட்டும் தர மறுத்திருக்காங்க. எனவே இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு செய்திருக்கிறோம். தொடர்ந்து தேமுதிகக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பது பத்திரிகை நண்பர்களாக நீங்களே சொல்றீங்க. அதனால என்னன்னு தெரியல, மேபி அவங்களோட கூட்டணியில் இல்லையா, இல்லை கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் குவிந்து விடுவார்கள் என்ற அச்சமா, என்னன்னு எனக்கும் புரியல. நிச்சயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது என்பது எல்லாருக்கும் தெரியும். எதனால் மறுத்தாங்க என்பது தெரியல. இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினதே அதுக்கு ஒரு சாட்சி. எனவே அரசு அனுமதி மறுத்தாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய ஆதரவோடு இந்த அமைதி பேரணி கேப்டனுக்கு முதலாம் ஆண்டு புகழாஞ்சி குரு பூஜை சிறப்பாக நடந்திருக்கிறது. அதனால் கலந்து கொண்ட எல்லாருக்குமே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம்.